ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி. இது செய்ய ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிப்பு கொடுத்து கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி போட்டு தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் தயிர் 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டு நல்லா வதக்க போகிறோம். மேரினேட் பண்ணதில் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பன்னீரை இந்த வெங்காய தக்காளி தொக்கோடு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். இப்போது நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 hour முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதித்து வரும்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 minutes அப்படியே விட்டுடணும். 5 minutesக்கு அப்புறம் தட்டு திறந்து பார்த்தா அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கும். இந்த டைமில் தம் போட்டு ஒரு பழைய தோசைக்கல் வச்சு தம் போட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். தண்ணி ஒன்றுக்கு ஒன்று சொன்னன்ட்டு அடி பிடிக்கும் அப்படிலாம் நான் நினைக்க வேண்டாம். அரிசியும் சூப்பராக வெந்துடும், அடியும் பிடிக்காது. ஏன்னா பன்னீர் வேகிறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். அது அந்த தண்ணி கொதிக்கும் போது வெங்காயம் தக்காளி கூட வதக்கும் போதே வந்து அது வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.